நிறைய கோயிலுங்களுக்கு நடந்து போயிருக்கிறேன். அங்க பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தாம்பரம் புத்து கோயிலில் 5 தடவை தேர் இழுத்துருக்கிறேன். முதுகில் அலகு போட்டு பழைய தாம்பரம் 3 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு தூரத்துக்கு நான் தேர் இழுத்துருக்கிறேன். நெருப்பு மிதிச்சிருக்கிறேன். 3 வருஷம் அங்கே நெருப்பு மிதிச்சிருக்கிறேன். இதை விஷயமாக நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நெருப்பு மிதிக்கிறதுக்காக பல நாட்கள் நான் உபவாசம் இருந்தேன். இருக்கும்பொழுது அவங்க பால் பழம் மட்டும்தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு அந்த புத்து கோயில்லையே நைட்டு படுத்துப்போம், அங்கேயே இருப்போம். இதெல்லாம் எதுக்கு ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் இருந்தேன், வாழ்ந்தேன். அப்போ அந்த நாளில் நான் ஃபஸ்ட்டு நெருப்பில் இறங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த பயத்தின் இதில் எனக்கு கேராக இருந்தது. நான் எல்லோரும் நடந்து போகிறாங்க, சிலர் ஓடி போகிறாங்க. என்னால் ஓட முடியல, நடக்க முடியல. நான் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டேன். பிறகு என்னோடய நண்பன் வந்து கேட்டான், என்னடான்னு, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குடா, பயமாக இருக்குது அப்படின்னு. வாடான்னு சொல்லி அவன் என்னுடைய கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு முறை அப்படியே நெருப்பில் அவனும் நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி கொண்டு போய் விட்டான். நான் அவனை கேட்டேன், என்னடா நான் இங்கேயே இருந்து பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு இப்படி விரதம் இருக்கிறேன் அம்மாவுக்கு, நீ ஒன்றுமே இல்லை, நீ வந்துட்ட அப்படின்னு. அவன் சொன்னான், டேய் அதெல்லாம் சும்மாடா, அதெல்லாம் வந்து பக்குவப்படுத்துறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தில் உங்களை சந்திக்கிற மிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்பதை நான் சாட்சியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பெயர் திருமூர்த்தி, என்னுடைய ஊர் முடிச்சூர். எனக்கு 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கிறார்கள். அதில் முதல் சகோதரன் ஸ்டாலின், 2வது சகோதரன் முத்துக்குமார் என்பவர் இப்போது ஆமோஸ் பால் என்று இன்றைக்கு ஊழியராக இருந்து திருக்கழிக்குன்றத்தில் அவர் சர்ச் வச்சிருக்கிறார். எலிசபெத் என்ற ஒரு சகோதரி, என்னுடைய முடிச்சூர் கிராமத்திலே அவர்களை திருமணம் செய்து கொடுத்தோம். அவர்கள் இப்பொழுது இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இன்னொரு தங்கச்சி, அவங்க ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் குண்டு பெருமேடு என்ற ஒரு பகுதியில் அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் சர்ச் வச்சுருக்காங்க. நாங்கள் முதலாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் ஏழுமலை, எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் வந்து முனுசாமி, எங்கள் அம்மாவுக்கு அம்மா அவங்க கனகா என்ற பெயர், எங்கள் அம்மா பெயர் நீலாவதி. இப்பொழுது அவங்க கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கிருபாசனம் என்று கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது. காரணம் என்னென்னா, எங்கள் தாய் தகப்பன் வளர்த்தது அப்படி. நாங்கள் செய்யாத பூஜை அல்ல, நாங்கள் செய்யாத காரியங்கள் அல்ல. எங்கள் தகப்பனார் இந்த நாட்டாமையாக இருந்தார். கிராமத்தில் முடிச்சூர் நாட்டாமையாக இருந்தார். தகப்பனாருக்கு பிறகு அப்பா பண்ணைக்காரராக இருந்தார். இந்த கோயிலுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கிறதுல அவர் கவனமாக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் மரித்தார். மரிப்பதற்கு முன்பாக எங்களையும் அந்த இந்து சாங்கியம் சம்பிரதாயம் எப்படிலாம் செய்ய வேண்டுமென்று அப்படி தான் வளர்த்தார். நாங்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவரிடத்தில் பேசுவதில்லை, கிறிஸ்துவோடு கூட சேர்வதில்லை. காரணம், எங்களிடத்தில் எங்களை மாற்றி விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் பயமும் எங்களுக்குள் இருந்தது. நாங்கள் வைராக்கியமாக வாஞ்சியாக வாழ்ந்ததினால் எங்களுடைய கிராமத்திலே நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த முடிச்சூர் பகுதியில் சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் 5 வருடங்கள் படித்தேன். 5வது பாஸ் பண்ண பிறகு தாம்பரம் சேவாசன் ஸ்கூலில் சேர்க்கப்பட்டேன். இந்த 5வது இங்கே படிக்கும் பொழுது அது பள்ளிக்கூடம், கிறிஸ்துவ காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பொழுது அது எல்லாம் எங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்றாக இருந்தது. அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த நாடகங்கள் போடும்பொழுது நான் வந்து இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் நான் கொஞ்சம் வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறதுனால அந்த ஐயா என்னை கழுதையாக நடிக்க சொன்னார்.
என் மேல் ஒரு பையனை உட்கார வைத்து அவர் இயேசு கிறிஸ்துவாக நடித்தார், நான் கழுதியாக நடித்தேன். அதுக்கே வீட்டில் திட்டினாங்க, இது போலலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. கிறிஸ்துவங்களோடு கூட பேசக்கூடாது, கிறிஸ்துவங்களோடு கூட பழகக்கூடாது, ஏன்னா அவருக்கு மதம் மாற்றிடுவாங்களோன்ற ஒரு பயம். நான் நிறைய கோயிலுங்களுக்கு நடந்து போயிருக்கிறேன், அங்க பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தாம்பரம் புத்து கோயிலில் 5 தடவை தேர் இழுத்துருக்கிறேன், முதுகில் அலகு போட்டு. பழைய தாம்பரம் 3 கிலோமீட்ரு தூரத்துக்கு நான் தேர் இழுத்துருக்கிறேன். நெருப்பு மெரிச்சிருக்கிறேன், 3 வருஷம் அங்கே நெருப்பு மெரிச்சிருக்கிறேன், புத்து கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு முடிச்சூரில் ஒரு 3 வருஷம் தேர் இழுத்தேன், நெருப்பு மெரித்தேன். ரொம்ப விசேஷமாக ஸ்பெஷல் பஸ்லாம் விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விக்கிரகத்தில் நாங்கள் வேறு உண்டிருந்தோம். இது விஷயமாக நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் தாம்பரத்தில் இந்த நெருப்பு மெரிக்கிறதுக்காக பல நாட்கள் நான் உபவாசம் இருந்தேன். அதாவது அந்த ஃபாஸ்டிங் இருந்தேன். இருக்கும்பொழுது அவங்க பால் பழம் மட்டும்தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு அந்த புத்து கோயில்லையே நைட்டு படுத்துப்போம், அங்கேயே இருப்போம். இதெல்லாம் எதுக்கு ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் இருந்தேன், வாழ்ந்தேன். அதுக்கு பிறகு பக்கத்தில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இன்னும் அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் என்னுடைய நண்பன், என்னோட கூட படித்தவன் முத்துக்குமார்னு சொல்லி அங்கே இருக்கார். அவர் என்ன வந்து பார்ப்பாங்க, போவாங்க. அப்போ அந்த நாளில் நான் ஃபஸ்ட்டு நெருப்பில் இறங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. அந்த பயத்தின் இதில் எனக்கு கேராக இருந்தது. நான் எல்லோரும் நடந்து போகிறாங்க, சிலர் ஓடி போகிறாங்க, என்னால் ஓட முடியல, நடக்க முடியல. நான் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டேன். பிறகு என்னோடய நண்பன் வந்து கேட்டான், என்னடான்னு, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குடா, பயமாக இருக்குது அப்படின்னு. வாடான்னு சொல்லி அவன் என்னுடைய கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு முறை அப்படியே நெருப்பில் அவனும் நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி கொண்டு போய் விட்டான். நான் அவனை கேட்டேன், என்னடா நான் இங்கேயே இருந்து பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு இப்படி விரதம் இருக்கிறேன் அம்மாவுக்கு, நீ ஒன்றுமே இல்லை, நீ வந்துட்ட அப்படின்னு. அவன் சொன்னான், டேய் அதெல்லாம் சும்மாடா, அதெல்லாம் வந்து பக்குவப்படுத்துறது. அது வந்து அந்த ஐயருங்க, அங்கே இருக்கிற பூசாரிங்க அதை நெருப்பை பக்குவப்படுத்திட்டாங்கன்னா யார் வேணாலும் நடந்து போகலான்டா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போது அவன் சொல்கிறது நான் ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அவர் வந்து எக்மோரில் எஸ்ஐயாக இருக்கிறாரு. அவங்க மனைவியும் எஸ்ஐயாக இருக்காங்க, பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இப்போது என்னை பார்த்தா சிரிப்பாப்புல, இது மாதிரி காரியங்களை செஞ்சேன். நான் அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர், அவர் என்னென்ன கூட தேர் இழுத்தார். அப்போது எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அப்போது நம்ம விரதம் இருக்கிறவங்களும் நடக்கிறாங்க, விரதம் இல்லாதவங்களும் நடக்கிறாங்க, ஒன்றா ஆகலை. என்னன்னு கேட்டால், உனக்கும் ஆத்தா எனக்கும் ஆத்தா அப்படின்ட்டான். அப்படி இல்லை, அது பக்குவப்படுத்துறது தான் முறையாக பார்க்கும்போது. பக்குவப்படுத்தினா யார் வேணாலும் ஏறலாம், இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரலாம் அப்படின்றத யுஎஸ்ஏல இன்றைக்கி கண்டுபிடிச்சி நெருப்பை பக்குவப்படுத்திட்டா அது ஒரு கேம்ஸாக மேலேயே நெருப்பில் ஏறி விளையாடுறாங்க. அதனால் நான் சொல்லுவேன், அப்போல்லாம் சின்ன நெருப்பு சுட்டாவே அப்படியே சுல்லுன்னு ஏறுது பாரு, இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் நெருப்பில் நாங்கள் நடந்து போகிறோம், அதான் உண்மையான சக்தி அப்படின்லாம் நான் ரொம்ப பெருமை பாராட்டினேன். எனக்கு தெரியாது. அதே அந்த தாம்பரம் பக்கத்தில் கடைப்பேர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நான் அடிக்கடிக்கு ஸ்கூல் லீவ்லாம் நான் அங்கே தான் போவேன். அங்கே தான் எங்கள் பாட்டிமா வீடு. அங்கே நான் அடிக்கடிக்கு லீவில் போகிறதுனால அங்கே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அவங்க மேலே அந்த சாமிலாம் வரும். அவங்க வந்து நிறைய பேர் குறி கேட்பாங்க, நிறைய பேர் சுகம்படுத்துறதுக்கு வருவாங்க. இப்படிலாம் நடந்துருந்தது. அப்போது நான் ஒரு முறை நானும் எங்கள் மாமாவும் போயிட்டு இருந்தபோது ஒரு இடத்துல எங்கள் மாமாவுக்கு அந்த அசுத்த கிரியை பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் எங்கள் பாட்டிமா தான் அதை குணப்படுத்தினாங்க. அது பிறகு நான் அங்கே தான் வளரும்போது என்னென்னா, அங்கே ஒரு பெரிய காரியம் என்னென்னா, எங்கள் மாமா பெரிய ரவுடி, இன்னொரு மாமாவும் ரவுடி தான். அவங்க தாம்பரத்தில் அகர்த்த நாராயணன் சொல்லி பெரிய ரவுடி. அந்த ரவுடியை பிடிக்கிறதுக்கு அலோன்ஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டில். அப்புறம் இவங்க பிடிச்சது கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஸ்பெஷல் அவார்டு, கேஷ் அவார்டு, அவங்களுக்கு ஃப்ரீயாக கடன்லாம் கொடுத்தாங்க தாம்பரத்தில். எனக்கு அப்போ என்ன ஆசை வந்ததுன்னா, நம்மளும் இப்படி ஒரு ரவுடி ஆகணும் அப்படின்னு தான் நான் பெரிய பெரிய ரவுடிங்க கூட பழக ஆரம்பித்தேன். நான் 10th முடித்த உடனே எப்படியாவது பெரிய வேலைக்கு போகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்குள்ளே இல்லை.
பெரிய ரவுடி ஆகணும், நிறைய பேரை வெட்டணும், குத்தணும், கொலை செய்யணும், இப்படிலாம் தான் எனக்கு வந்து ஆசை இருந்தது. அந்த ஆசைலாம் நிறைவேறல. சரி மிலிட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் மிலிட்ரிக்கு போனேன். மிலிட்ரியிலும் அன்ஃபிட் ஆகிட்டு வந்துட்டேன் தேனாம்பேட்டையில். போலீஸ் போகலான்னு போனேன். போலீஸ்க்கு ஹைட் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தது, 5 பாயிண்ட்டு. அதுவும் அன்ஃபிட் ஆகிட்டு வந்துட்டேன். மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் ஃபிட் ஆனேன். அதுலேயும் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனார் திடீர்னு காலமாயிட்டார். அதுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார், பிஎஸ்என்எல்லில், பாரத் சன்சார் நிகாம் லிமிடெட். அதில் ஒர்க் பண்ணும்போது அதனுடைய வேலை எனக்கு கிடச்சிது. 1993 எனக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடைச்ச பிறகு எங்கள் பெரிய தகப்பனார் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை மூலக்கடையில் பொண்ணு பார்த்தாங்க. அப்புறம் அவங்க ஏற்கனவே எங்களுக்கு சொந்தக்காரர் தான், சொந்தத்துலேயே பார்த்தாங்க. கல்யாணம் செய்யும்போது எங்களுக்கு இந்துல தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அம்மி மிதித்து அருங்கதி பார்த்து தான் திருமணம் நடந்தது. அப்போது என்னுடைய புரோகிதர், எனக்கு வந்த புரோகிதர், எனக்கு வந்த அர்ச்சகர், அந்த சாமியார் யாருன்னா என் கிளாஸ்மேட்டு. மச்சான் உனக்காடா அப்படின்னு நான் வந்து என்னடா என்ன இது மாதிரி சரின்னு அவன் அங்கே நாங்கள் செஞ்ச மண்டபம் இல்லை, அது வீடு தான். வீட்டில் அந்த சார்மினா பந்தல் போட்டு அந்த திருமணம் செய்தாங்க. அப்போ அவன் சொன்னான், அம்மி மிதிச்சிட்டியா? மிதிச்சிட்டேன். அருங்கதி பாருன்னா. அருங்கதினா என்னடனா நட்சத்திரம்னா. நட்சத்திரம் எங்கடா பார்க்கறதுங்க தெரில அப்படின்னா, இல்லை தெரியுதுன்னு சொல்லுன்னா. சரி என்னடா பொய் சொல்கிறான். தெரியுதுடா. அப்புறம் அவன் மந்திரம்லாம் சொன்னான், சுவாகா குவா ஏதோ சொன்னான். சொல்லி முடிச்சு அப்போ கூட நான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுவதற்கு எந்த மனதும் இல்லை. எத்தனையோ முறை, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, எத்தனையோ வழிகளில் எல்லாம் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி அருமையும் பெருமையும் எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நான் இந்துல வைராக்கியமாக வாஞ்சியாக இருந்ததுனால எனக்கு அது ஒரு அற்பமாக இருந்தது, சொற்பமாக இருந்தது. அது பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, எங்கள் கிராமத்தில் அந்த கிறிஸ்துவங்க வரக்கூடாது. ஏன்னா பாஸ்கர்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க கோல் சண்டை மற்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவங்களை அடிக்கிறதுக்கு தான். எங்கள் வீட்டாண்டியே முடிச்சூர்லேயே ஃபஸ்ட்டு தெரு எங்கள் தெரு தான், வைகிரி அம்மன் கோவில் தெரு. இன்றைக்கும் அந்த அதில் தான் இருக்கேன். 2வது வீடு எங்கள் வீடு. ஃபஸ்ட்டு வீடு எங்கள் சித்தப்பா வீடு, 2வது வீடு எங்கள் வீடு. அந்த கிறிஸ்தவர்கள் வந்து இறங்கி வேனில் பேண்ட்லாம் செட் பண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, நான் வீட்டில் இருந்தேன்னா முதல்ல போயிட்டு அவங்கள கேட்பேன். 303 தேவர்கள், 1000 அசுரர்கள் எல்லாம் இருக்கையில் எங்கள் கிராம தேவதைகள்லாம் கிராமத்தில் பாதுகாப்பு இருக்கும்போது ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து, அவரையே அவர் காப்பாற்றி கொள்ள முடியாத சூழ்நிலை, அவர் மரித்தார். அவருடைய காரியங்களை நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் யார் என்று நான் கேள்வி கேட்டு அவர்களை விரட்டுவது தான் என்னுடைய வேலையாக இருந்தது. பிறகு இப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தேன். தகப்பனார் இறந்த பொழுது என்னுடைய சகோதரிக்கு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து பிறந்து ஒரு 2 வாரம் இருக்கும். உடனே அது குழந்தை வீக்காக இருந்தாலும் இறந்துட்டாங்க. குழந்தை இறந்துடுச்சு. அதனுடைய காரியங்களை குறித்து நான் பார்க்கும்பொழுது ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ மணிமங்கலத்தில் ஒரு கோழிப்பண்ணை, ஃபரிஷான்ற கோழிப்பண்ணையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், சூப்பர்வைசராக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து சொன்னாங்க, இது மாதிரி தங்கச்சியுடைய குழந்தை இறந்துச்சுன்னு. எனக்கு அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல. தகப்பனும் இறந்து 6 மாதத்துக்குள்ளே தங்கச்சியுடைய குழந்தை இறந்தது என்னால் தாங்க முடியல. அப்போ தான் நான் நினச்சேன், அப்போ நம்ம வணங்கின கடவுள் எல்லாம் பொய்யான கடவுள், எதுவும் காப்பாற்றலையே, இந்த கடவுளை நம்ம வணங்கக்கூடாது, இந்த கடவுளெலாம் பொய்யானது என்று சொல்லி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அந்த கோயிலுக்கு மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பார். அதில் எல்லா கடவுளும் A to Z எல்லா கடவுளும் இருக்கும். எல்லாத்துக்கும் தண்ணி வைப்பார். குடுவை இருக்கும், பித்தளையில் இருக்கும், செம்பில் இருக்கும், இப்படிலாம் பல விதமான இருக்கும். அந்த புரட்டாசி மாதமானால் நாங்கள் அந்த கவுச்சே செய்ய மாட்டோம், ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டோம். எல்லாம் புது பாத்திரம், புது இதெல்லாம் இதுவாக கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா அந்த மாதத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ இதுவாக இருந்த நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கேலண்டரை பார்த்திங்கன்னா இந்து பண்டிகை அதிகமாக இருக்கும், முஸ்லீமும் கிறிஸ்டினும் கம்மியாக தான் இருக்கும். அந்த என்னென்ன பண்டிகைதோ அத்தனையும் கொண்டாடக்கூடிய ஒரே இந்து மனுஷன் யாருன்னா எங்கள் அப்பா தான் இருப்பார். அந்த அவர் கடை மாதம் வாங்கி என்ன பண்ணுவார், காலையிலேருந்து எங்கள் அம்மா
இதை செய் அதை செய், விநாயகர் சதுர்த்தி இருந்தால் அவருக்கு உண்டை பிடி, அப்புறம் கொழுக்கட்டை செய், அப்புறம் சுண்டல் செய், அப்படின்னு மத்தியானம் வரைக்கும் செய்வாங்க. எனக்கு பசி தாங்க முடியாது. ஏதாவது எடுத்து சாப்பிட்டாலே சாமி குத்தமாயிடும் அப்படின்வாங்க. அப்படி இருந்து மத்தியானம் தான் எங்களுக்கு அந்த ஒரு பொழுது முடிஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் இருந்து எந்த கடவுளும் எங்கள் அப்பாவும் காப்பாற்ற முடியல, என் தங்கச்சி குழந்தையும் காப்பாற்ற முடியலன்ற ஒரே காரணத்தினால என்னால் அந்த துக்கத்தை ஈடுகட்ட என்னால் முடியல. யாரோ ஏதோ சொல்லி பார்த்தாங்க, என்னால் முடியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இனி கடவுள் கிடையாது என்று நான் முடிவெடுத்தேன். கடவுள் கிடையாது, கடவுள் இருந்தால் என் தங்கச்சி குழந்தையை காப்பாற்றிருக்கலாம்ல, எங்கள் அப்பாவை காப்பாற்றல. எங்கள் அப்பா கூட ஏதோ வாழ்ந்துட்டார், ஏதோ அவருடைய முடிஞ்சிச்சு. ஆனால் குழந்தை என்ன செய்தது, அதை காப்பாற்ற முடியாத கடவுள் எதுக்கு என்று சொல்லி நான் உள்ளே போனேன். அங்கேருந்து வந்த கேள்விப்பட்டேன்னு உள்ளே போனேன். குழந்தைய பார்க்கல. அந்த சாமி ரூமு பூஜை அறைன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும், பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் இருந்தது. விக்கிரகத்தை அப்படியே எடுத்து அந்த ரோட்டில் போட்டு எல்லாத்தையும் உடைத்தேன். எங்கள் அம்மா திட்டினாங்க, ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணுறேன், இனி நான் இதை வணங்க மாட்டேன், நான் இனி இதுக்கு பூஜை போட மாட்டேன், இனி இதெல்லாம் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டேன். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்ல வேலை கிடைத்தது. வேலை கிடைத்து கொஞ்ச நாள் வேலைக்கு போகும்போது எந்த கடவுளும் கும்பிட மாட்டேன், எல்லாத்தையும் வெறுத்துருந்தேன். அப்பொழுது திடீர்னு அங்கே மல்லிக்ராஜ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் நாடகம்லாம் நடிப்பதற்கான டைரக்டரு, அவர் கதை வசனம் எல்லாத்தையும் எழுதி நாடகங்களை அவர் தயார் செய்து ஒவ்வொரு கிராமங்கள், பட்டணங்கள், பெரிய பெரிய தியேட்டர்கள், அண்ணா மன்றம் இப்படி போன்ற இடங்களில் அவர் கொண்டு போனார். அதை கொண்டு போகும்பொழுது நடித்தேன். அதில் சில அவார்டு கொடுத்தாங்க. என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு மோந்திரம், பெஸ்ட் மோந்திரம் போட்டாங்க. போலீஸ் அதிகாரியாக நடித்தேன், பூக்காரனாக நடித்தேன். இப்படி நிறைய வேடங்களை நடித்து இருக்கும்பொழுது தான் டேவிட்னு ஒருத்தர் இதை கேள்விப்பட்டு நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவ நாடகம் ஒன்று பெரிய நாடகம் எழுதிட்டாங்க. இந்த பக்கம் பரலோகம், இந்த பக்கம் நரகம் என்று சொல்லி, நரகம் பரலோகத்துலேயும் எல்லாத்துக்கும் ஆட்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க, ஸ்கிட் எழுதிட்டாங்க. ஆனால் பிசாசின் தலைவனாக நடிப்பது, என் பேர் ஃபிட் நேம் த ராஜ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருங்க என் இடத்துல வந்தாங்க. வந்து பேசும்போது நான் சொன்னேன், இல்லை கிறிஸ்துவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், காரணம் நீங்கள் என்னை மாற்றிடுவீங்க என்ற ஒரு அச்சம் தான். போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க வேறு ஒரு நண்பரோடு கூட வந்து, இல்லை உங்களை மாற்றுவதற்காக இல்லை, நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஸ்கிட்டை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி 2வது டைமாக ஸ்கிட்டு வாங்கி நான் அதை ஸ்கிட்லாம் எந்தெந்த ஸ்கீனில் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, நான் பிசாசுடைய தலைவனாக நடிப்பதற்கு எனக்கு ஒரு 10 பிள்ளைங்களை கொடுத்தாங்க. பிசாசுடைய குட்டி பிசாசுகள். அவங்களுக்கு போய் வேலை கொடுப்பேன். நீ போய் அந்த குடும்பத்தில் ஜபம் பண்ணுறாங்க, அதை போய் என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ணு அப்படின்னு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வருவாங்க. இந்த பாஸ்டர் சும்மா இருக்கவே மாட்டான், அப்பப்போ ஊழியத்துக்கு போகிறான், திருப்பி வரான், அவன் வரும்போது அந்த லாரி ஓட்டுறான்ல, அவனை போய் அவனை தூக்கத்தவர வச்சு இந்த பாஸ்டர் வண்டியில் விட சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், வரும்போது தூக்கம் வர வச்சு அந்த வண்டி ஆக்சிடெண்ட்டை பிசாசை விட்டு ஆக்சிடெண்ட் பண்ண வைப்பேன். இதெல்லாம் என்னுடைய வேலை, ஜாப் செஞ்சிகிட்டே இருப்பேன். இதான் ஒரு சீன்லேயும் இதை செஞ்சிகிட்டு இருக்குது தான் என்னோடய வேலை. இப்படிலாம் செஞ்சு எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணும். அங்கேயும் அந்த பக்கம் நல்ல பேர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அநேக காரியங்கள்லாம் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கும் பொழுது இப்படிலாம் இருந்தது. பிறகு நான் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தாவே வெறுப்பு தான், அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு. ஆனால் அந்த நாடகம் நடிப்பதற்காக அவங்க கூப்பிட்ட பொழுது நான் ஒத்துக்கிட்டு 2வது டைம் நான் போகும்பொழுது, அந்த இடத்துல நான் என் மனைவியும் போனோம். போகும்போது என் மனைவி பேர் கனிமொழி, இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்று நீதிமொழியாக மாற்றப்பட்டு, எனக்கு 2 பிள்ளைகள். முதல் பொண்ணு பேர் ஜாய்ஸ் கெரேனாபு, 2வது பையன் பென்ஜமின். இப்பொழுது ஜாய்ஸுக்கு திருமணமாக்கி 2 வருஷங்கள் ஆகுது. ஒரு குழந்தை இருக்குது, கெஸ்யான்னு ஒரு குழந்தை இருக்குது. அவளுங்க ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நான் இந்த இடத்துக்கு படப்பை மன்னா தோட்டத்திற்கு என்னை அழைத்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன் எங்கள் மனைவி இடத்துல, நான் ஒரு பெரிய நாடகம் நடிக்க போகிறேன், பார்க்குறியா அப்படின்னு கேட்ட பொழுது, நானும் பார்க்குறேன்னு சொல்லி வந்தாங்க.
அது சாயங்காலம் தான் நாடகம், காலையிலேயே கூப்பிட்றாங்க போவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். காலைல கூப்பிட்டது என்ன நோக்கம்னா, காலையில் அதுக்காக ப்ரேயர் பண்ணுவதற்காக எங்களை அழைத்திருந்தாங்க. அதில் நாங்கள் ப்ரேயருக்காக நாங்கள் போகும்பொழுது அந்த ப்ரேயரில் எப்படி செய்யணுன்ற தெரில. பட் ஆனால் அந்த ப்ரேயரில் வந்து என்ன நடந்ததுன்னா, இந்த பக்கம் லேடீஸில் எங்கள் மனைவியும், ஜென்ஸ் பக்கத்தில் நான் இருக்கேன். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஏதோ வெண்குதிரையில் இறங்கி அவர் வருகிறார்ன்றாங்க. எல்லாம் குதிக்கிறாங்க, அப்படியே என்னோ லபாலபாலன்னு கத்துறாங்க. எனக்கு தலை வலிக்குது, நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு. அப்புறம் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னா, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாட்டு பாடுறவர். என்னத்த விசுவாசிக்கிறது, என்ன இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்களே, வெண்குதிரையும் காணோம், ஆவியானவரை காணோம், வந்துட்டாருன்றாங்க, ஒன்றும் காணுமேன்னு சொல்லி எனக்குள்ளே இன்னும் வெறுப்பும் இன்னும் டென்ஷனும் ஆகுது. என்ன பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போது ஒரு வேளை சரி என்ன தான் செய்கிறாங்க இவங்க, ஒன்றும் புரியல எனக்கு. அப்போது திடீர்னு அவங்க சொல்லும் பொழுது இன்னொரு முறை சொன்னார் என்னை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. என்னையை பார்த்து சொன்ன மாதிரி இருந்தது. சரி என்ன தான் விசுவாசிக்க என்ன செய்யணும், கையை தானே தட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் கையை அப்படி தட்ட ஆரம்பித்தேன். அவ்வளோதான், தீர்னு அப்படியே ஒரு வெளிச்சம் என்னை அப்படியே மூடிச்சு. அவ்வளோதான், நான் ஏறக்குறைய எங்கேயோ லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். என்ன அங்கேருந்து இந்த ஸ்டேஜான போய் நான் எப்படி விழுந்தேனே தெரில. என்னை தூக்கணுன்னா கஷ்டம், அவ்வளோ வெயிட்டு குண்டு. என்னை தூக்கிமை போட்டாங்களா? ஆனால் தூக்கிமை போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி என்னை டச் பண்ணதை நான் உணர்ந்தேன். அது உணர்ந்த பிறகு என்னிடத்துல பாடியில் இருந்த ஒரு ஆவி என்னை விட்டு போனதையும் உணர்ந்தேன். அப்போ என்னுடைய பாடி லேசாயிடுச்சு, எனக்குள்ள மன மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாச்சு. திடீர்னு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது போல் இருந்தது என் பாடியில். அவ்வளோதான் தெரியும். அங்கே யார் அங்கே சொல்லியிருந்தாரோ அந்த ஆவியானவரை பற்றி, அந்த அபிஷேகத்தை பற்றி எல்லாம் பேசி கொண்டு இருந்தேன். நான் அற்பமாக என்னென்னேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அவர் நிற்கிறார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இவர் காலில் வந்து விழுந்த மாதிரி இருக்கிறோமேன்னு சொல்லி. அப்போது அந்த மனோ பிரதரு எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் முடிஞ்சுது. முடிந்த பிறகு 11:30 மணிக்கு டீ பிரேக்குன்னாங்க. அப்போது டீ சாப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. என் மனைவி அந்த பக்கம் லேடிஸ் சைடில் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஜென்ஸ் சைடில் நான் தனியாக உட்காந்துட்ருக்குறேன். என்ன இன்றைக்கி ஆச்சு, இது வரைக்கும் பட்ட சாராயத்துலேருந்து ஃபாரின் சரக்கு வரைக்கும் அடித்தோம். அப்போ கூட இந்த சந்தோஷம் சமாதானம் நமக்குள்ளே இல்லையே. ஆளை அடித்தோம், தண்ணி அடித்தோம், எல்லாமே செஞ்சு ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்த நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. திருமணம் ஆச்சு, அதில் கூட ஒரு சந்தோஷம், இவ்வளோ சந்தோஷம் இல்லை. என்னையே அறியாமல் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னை அப்படியே கொண்டு வருது. என்னன்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு நான் என்னை அப்படியே பேசிட்டு நான் மனசுக்குள்ளே இருக்கிறேன். அந்த பாஸ்டர் அப்படி வராங்க. வரும்போது, என்ன பிரதர் சந்தோஷமாக இருக்கிறீங்க போலதே என்னார். உண்மையாகவே நான் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்ன எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், திடீர்னு வந்த ஒரு வெளிச்சம் வந்த உடனே, அந்த ஷாக் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த உடனே என்னால் அந்த சந்தோஷம் என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் இதை மைக்கில் வந்து சாட்சியாக சொல்வீங்களான்னு கேட்டார். நான் தான் நிறைய மைக்கில் பேசி பேசி பழக்கம் வச்சேன், நிறைய நாடகங்கள் நடித்து. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் சொல்லும் போது நான் சொன்னேன், இனி நான் நாடகம் நடிக்க மாட்டேன், நடித்தாலும் கடவுளுக்காக தான் நடிப்பேன். இனி வந்து வேறு எந்த கடவுளையும் நான் கடவுள் என்று சொல்ல மாட்டேன். என் இயேசு கிறிஸ்துவும் நான் சொந்த இரட்சகராக இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். ஏன் தெரியுமா, அன்னைக்கு தான் எனக்கு அந்த சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்தது. அந்த சந்தோஷமும் சமாதானம் வேறு எங்கும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி இவ்வளோ நாளால் ஏங்கி கிடந்ததும் எத்தனை பேர் நான் தூங்கி கிடந்ததை எழுப்பி விட்ட பொழுது கூட நான் ஏளனமாக நினைத்தேன். அந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், வெளிநாட்டு கடவுள் என்றெல்லாம் சொல்லி நான் அவங்களோடு கூட வாக்குவாதம் செய்தேனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, எத்தனையோ பேரை அடித்து விரட்டி இருக்கிறேனே. இன்றைக்கி நான் இந்த சொந்த கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அன்று முதல் 27 வருஷங்கள் இது வரைக்கும் நான் அவரையே பின்பற்றுகிறேன், அவருக்காகவே ஊழியம் செய்கிறேன். இதற்கு 2 சபைகள் இருக்கிறது, ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வெளிநாடு, உள்நாடு, மற்ற கிராமங்கள், பட்டணங்கள் எந்த இடத்துல அழைப்பு வந்தாலும் அதை அழைப்பை தட்டாமல் தவறாமல் ஆண்டவருடைய வேலையை, கனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்.
எங்கள் தகப்பனாருக்கு கிடைத்த அந்த வேலை எனக்கு கிடைத்தது. எனக்கு கிடைத்த வேலையை நான் 2 வருஷமாக ராஜினாமாக செய்துவிட்டு நான் இந்த ஆண்டவருடைய பணிக்காக, வேலைக்காக முழுமையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பிஎஸ்என்எல்ல இருக்கும் பொழுது எனக்கு நிறைய அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகளெல்லாம் நான் போய் அசட்டையாய் நான் செய்ய மாட்டேன். ஆலாட்டாக இருந்து நான் செய்து கொண்டிருந்தவன். ஆனாலும் அது கவர்மெண்ட்டில் வந்து அசட்டையாக செய்கிற போல் அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அடிக்கடி லீவ் போடுவேன். 3 நாள் கன்வென்ஷன், 3 நாள் தொடர் கூட்டங்கள், 3 நாள் கிராம ஊழியங்கள் இருக்கும். இப்படி லீவ் போட்டு பெரிய அதிகாரிக்கு நான் ஓட்டியிருந்தேன். ஜிஎம்முக்கு, ஜென்ரல் மேனேஜர் ஓட்டிகிட்டு இருந்தேன் கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கும் பொழுது. அப்பொழுது நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்பொழுது கூட அந்த சந்தோஷ சமாதானத்தை நான் பெறவில்லைங்க. என்னைக்கு வேண்டாம் என்று வெறுத்தனோ அதே கடவுளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்பான அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த டிவி மூலியமாக, இந்த சேனல் மூலியமாக இந்த நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சியும் ஆவலுமாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ஏதோ எனக்கு பணம் கொடுத்து என்னை பேச வைக்கல. நானாக தான் சொந்தமாக பேசுகிறேன், சுயமாய் பேசுகிறேன். என்னென்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்தில் அவர் தான் கடவுள் என்று நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், நான் முதல்ல இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் எப்படி காஸ்பிள் அறிவிப்பது என்று நான் அப்படியே நான் திகைத்து கொண்டிருந்தேன். எப்படி சொல்வது என்று சொல்லி. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு தாட் வந்தது, எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. எப்படின்னா, அந்த பகுத்தறிவாளர்கள், அந்த தீகா கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு காரியத்தை அவர்கள் தெளிவாக ஜனங்களுக்கு எப்படி போதிக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுதுதான், இதெல்லாம் செய்து மந்திரம் பொய், இயேசுதான் மெய் என்று இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தை என் இயேசு புகுத்தினார். அப்பொழுதுதான் இந்த எண்ணத்தை எனக்குள்ளே வந்தது. மேஜிக் கற்றுக்கிட்டதுக்கு காரணமாக இருந்த கார்த்திக், அவர் இப்போது இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார். மேஜிக் மோகன் என்று சொல்லி அவரும் அநேக காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ மின்னல் ராஜா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் மெட்டீரியலாக நான் கலெக்ட் பண்ணுறேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொண்டு காஸ்புல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்வது எப்படி அப்படின்னு சொல்லி நான் கிராமங்களில் போய் அவங்களுக்கு அட்ராக்டிவாக, அவங்களுக்கு அந்த மேக்னெட், இந்த மேஜிக் என்பது மேக்னெட், அவங்க அதை இழுப்பு சக்தி, அவங்க வரும் பொழுது ஆண்டவருடைய வித்துக்களை, விதைகளை விதைப்பதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அப்பொழுது இந்த மேஜிக் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போது கோலும் தடியும் தின தேற்றம் அப்படின்னு சொல்லி வாசனை சொல்லுது. எப்படி தேற்றம் அப்படின்னா, சங்கீதம் 23:4-5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் அதுக்கு பயப்படேன், கோலம் தடியனை தேற்றம். எப்படி தேற்றம்? ரெடி, 1 2 3 இப்படி தான் தேற்றம் என்று அவங்களுக்கு இது மூலியமாக ஓமைகளாக இயேசு கிறிஸ்து எங்கே பேசினாரோ அங்கெல்லாம் ஒரு ஓமையை சொல்கிறார், ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அது பாரு, அந்த பறவையை ஒருத்தன் அழுதுட்டு வரான், அவன் அழாதன்னு நீ டக்குன்னு டைரெக்டாக சொல்ல, இன்டைரக்டாக அந்த பறவை பார், அது விதைப்பதும் அல்ல, அறுப்பதும் அல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் அல்ல, அதை விட நீ விசேஷத்தினல்லவா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை ஆற்றி தேர்த்து அரவணைத்து அந்த வார்த்தைகளை சொல்லும்போது, அதோட விசேஷத்துவனா அப்படின்னு சொல்லும்போது அவன் யோசிக்க, சிந்திக்க கடவுள் கற்றுக் கொடுத்ததை தான் நான் மற்றவர்களுக்கு இதை மூலியமாக கற்றுக் கொடுத்தேன். அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அங்கெல்லாம் ஓமைகளை சொல்லாமல் பிரசங்கிக்கவே இல்லை என்று நான் பார்க்குறேன். மலை பிரசங்கமாக இருக்கட்டும், அது மடு பிரசங்கமாக இருக்கட்டும், கடலில் பிரசங்கமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அது கடுகு குறித்து பேசுவார், மலையை குறித்து பேசுவார். இப்படி பல விதமான பொருட்களை வைத்து அவர் என்ன பண்ணுறார்? போதிக்கிறார். கடுகு குறித்து சொல்லுகிறார். இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும். அப்போது இந்த கடுகு எதை குறிக்கிறது? பூரணத்தை குறிக்கிறது. பூரணமாக நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கடுவை அடையாளமாக காட்டி, உதாரணமாக காட்டி அவர் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். அதே போல தான் இந்த வார்த்தைகளை அறிவிப்பதற்கு இதெல்லாம் ஒரு கருவியாக நான் வைத்துக்கொண்டு அநேக கிராமங்கள், பட்டணங்கள், இன்னும் ஃபாரின், சிங்கப்பூர், மலேசியா இப்படிப்பட்ட இடங்களில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பதற்கு இது ஒரு கோலும் தடியும் தேற்றும் சொன்னபடி ஆண்டவர் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போது இப்படி துன்மார்க்கமாக இருந்த என்னை, கடவுளுக்கு விரோதமாக இருந்த என்னை கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஆண்டவராக
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் கிராமங்களில் எப்படி அவர்களுக்கு நான் போதிக்கிறேன் என்பதை உங்களுக்கு உவமையாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரீத் இருக்கிறது. இது உள்ள ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரீத்தை இது உள்ளே வைக்கிறேன். இப்போ அநேக பேர் சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் தேவையில்லை, அவருடைய போதனை தேவையில்லை, ஏன்னா எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு என்னத்துக்கு அந்த கடவுள், வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே நான் 3 கலர் இருக்குது. ஒன்று ரெட்டு, ஒன்று வெள்ளை, இந்த பக்கம் எல்லோ இருக்கிறது. ரெட்டுன்னா பிளட்டு என்ன பிளட்டுன்னா என்னென்னா இந்த ரத்தம் சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இந்த ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், புறா ரத்தம், அந்த ரத்தம்லாம் சிந்தினா பாவ மன்னிப்பு பெற முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல இறங்கி வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக அவர் என்ன பண்ணார், மரித்தார். நீ செய்த பாவங்களுக்காகவும் நீ செய்த அக்கிரமங்களுக்காகவும் அவர் மரித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, நீ ஐஸ்வர்யவானாக மாறும்படி அவர் தரித்திரனாக மாறினார். அவர் தரித்திரம் இல்லை, இந்த வானமும் பூமியும் அவருடையது. இந்த வானத்திலும் பூமியை சிருஷ்டித்தவர் அவர் தான். இந்த உலகத்திலே பெரிய பணக்கார கடவுளும் அவர் தான், சாமியும் அவர் தான், எல்லாமே அவர் தான். சரி, அவர் தான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் இல்லைனா தேவனை தரிசிக்க முடியாது என்ற வேத வசனத்தின்படி அந்த பரிசுத்தமாக வேண்டும். தேங்காய் உடைச்சி 2 காட்டுறாங்க, உள்ள வெள்ளையாக இருக்குது இல்லையா, அது எதுக்காகனா பரிசுத்தத்தை காட்டுது. நீ அப்படி இருக்கணும், உன் இருதயம் அப்படி இருக்கணும். அப்போ தான் நீ பரலோகம் போக முடியும். மார்கழி மாதம் சேர்த்தா நேராக பரலோகம் போயிட முடியாது. இந்த இடத்துல நீங்கள் பரலோகம் போகணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீங்கள் உண்மையாக தூய்மையாயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். அப்படி இருந்தது யார் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீசஸ், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த தியாகத்தை செய்தார். இப்போ நம்ம கொடியில் கூட நம்ம பார்க்குறோம், மேலே ஆரஞ்சு இருக்குது. அந்த கலருக்கு காரணம் என்னென்னா தியாகம் என்று பெயர். அப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி 15ஆம் தேதி அந்த 2 நாட்களில் நம்ம பேசும்போது கொடியேற்றிட்டு காந்தி தியாகம் செய்தார், நேரு தியாகி செய்தார், இப்படிலாம் பேசுகிறாங்க. இது இந்தியாவுடைய தியாகிகள், அவர்களை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக, இந்த உலகத்தில் ஒரு ரட்சிப்புக்காக ஒருவர் இந்த இடத்துல மரிப்பாரானால், ரத்தம் சிந்துவாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எப்படி மரித்தார் என்றதை நாம் பார்க்கலாம். ரெடி, 1 2 3 இப்படி தான் நம்ம கிராமத்தில் அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கலர் மாறுது. அப்போ வாழ்க்கை மாறணும், சிந்தனை மாறணும், செயல் மாறணும். எல்லாம் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்து 33 வருஷங்களாக வாலிபனாக அவர் மரித்தார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் வந்த நோக்கம் என்னென்னா, அவர் மாறணும், நம்முடைய எல்லா சிந்தனைகளை மாற்ற வந்தால் தவிர மதம் மாற்ற வரவில்லை. மதம் மாற்றுவதற்காக வரவில்லை, மனதை மாற்ற வந்தார். அல்லேலூயா. சரி, இப்போது இந்த 3 ஸ்டெப்பும் சரியாக இருக்குதா? வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்கீங்க? இன்னும் கடவுளை ஏற்றுக்கலைன்னா கடவுளை ஏற்றுக்குங்க. ஏன்னா உங்களுக்காக ரத்தம் சிந்த அவர் தயாராக இருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதனால் அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். நீங்கள் பரிசுத்தமானால் தான் கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். எந்த கடவுள்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவர் தான் கடவுள் என்று சொல்ல முடியும். எல்லாத்தையும் கடந்து வந்தவர் இல்லையா? அப்போது இந்த கடவுள் யார் அப்படின்னா, அவர் தான் சொந்த இரட்சகர். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் யாது என்று கேட்டுப்பார். ஆனால் அது அவங்க தான் கடவுள் என்று நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த 3 காரியங்களும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது, இந்த 3 காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த 3 காரியத்தை குறித்து சரியாக தான் செக் பண்ணுங்கள். நீங்கள் எதில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கிராமங்களில் போயிட்டு அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு சுலபமான ஒரு வழியாக இது திகழ்கிறது. அதனால் இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறோன்னா, இன்னும் கூட என்ன நினைக்கிறோம், அது கடவுள் ஃபாரின் கடவுள், வெளிநாட்டு கடவுள் இல்லை. அவர் நமக்காக தான் அந்த இடத்துல பிறந்த காரணம் என்னென்னா, உலகத்தின் மையப்பகுதி. நீங்கள் வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சென்டர் பாயிண்ட் எங்கன்னு நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த இடமா இருக்கும். ஏன் அங்கே பிறந்தாருன்னா, எல்லா இடங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியணும். கிழக்கு, மேற்கு, வடக்கு எல்லா திசைகளிலும் நம்மளை போய் தெரியணுன்றதுக்காக தான் அங்கே போய் பிறந்தார். தவிர அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் அல்ல. எல்லாருக்கும் வேண்டும் என்று பிறந்த வியப்பான கடவுள், வெளிநாட்டு கடவுள் அல்ல. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியிருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லியிருக்கிறார்.
அப்படிப்பட்ட கடவுள் இன்றைக்கி நமக்காக மரித்திருக்கிறார். இன்றைக்கி அவர் மரிக்கலைன்னா இன்றைக்கி உலகத்தில் ரட்சிப்பில்லை. அவர் பிறந்த பொழுது தான் இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டானது. இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானத்தை அவர் தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு ஒருவராலும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அத்தனை பேரும் பிள்ளைகளாக மாறுவது மட்டுமல்ல, அதை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் பரிசுத்தமாகிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஓய்ந்தன, புதிய மனுஷனாய் நீங்கள் பிறப்பித்து நீங்கள் புதிய மனுஷனாய் புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய மேன்மை, உங்களுடைய எல்லாவற்றையும் சொல்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையும் தரமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அணுகிற நாள். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்தில் இடம்பெறும். அந்த ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த டிவி பார்க்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அன்னாள் என்ற அம்மாவுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவர்கள் அழுது ஜெபித்த பொழுது அந்த கர்ப்பம் அடைத்திருந்த கர்ப்பத்தை திறந்து கர்த்தர் அதற்குள் ஒரு குழந்தையை சிசுவை உண்டாக்கி அந்த சாமுவேல் என்று பெயர் வச்சாங்க. இன்றைக்கி உங்களிடத்தில் குழந்தை இல்லையா? நீங்கள் வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அதுக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை. நிறைய பிள்ளைங்க ஞானம் இல்லாமல் தவறான காரியங்களுக்குள்ளே ஈடுபடுறாங்க. அதெல்லாம் சரி செய்யணுன்னா நீங்கள் உங்களால் சுயமாக எதுவும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் சொல்கிற ஞானத்தில் குறைவுள்ளவர்களே நீங்கள் என்னை கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருகிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், வியாகுலத்தில் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். அன்றைக்கு 18 வருஷமாக ஒரு தாய், ஒரு ஸ்திரீ இப்படி தான் கூணாக இருந்தாங்க. இந்த கூணாக இருக்கிற இவர்கள் எப்படி நேராக வாழ்க்கையில் நேராக முடியும்? எத்தனையோ டாக்டர்கள் மருத்துவர்களை பார்த்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அவர்கள் குணமடைய முடியாமல் இருந்த இவர்களை பார்த்து 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். அங்கே பார்க்கும்பொழுது இந்த ஸ்திரியை பார்த்து அழைத்தார். ஃபஸ்ட்டு நம்மளை கூப்பிட்றார். இதுவே உங்களுக்கு அழைப்பு, இதுவே உங்களுக்கு இன்விடேஷன். இந்த நேரத்தில் நீங்கள் வாங்க, உங்களை கூப்பிட்றார். அவர் அழைக்கும் போது நீங்கள் வாங்க. அழைத்து அவர் சொல்கிறாரு, அவங்க மேலே கையை வச்சார். வச்ச உடனே அந்த கூன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கி நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், போராமைகள் எல்லாத்தையும் அழித்து தவானிஷ் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னை நேராக்குவதற்காக, கோணலானவையை நேராக்க இந்த உலகத்தில் நான் வந்தேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 45:2 நம்ம வாசிக்கிறபடியே ஆண்டவர் நம்மளை மேன்மையாக்குவார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை உண்டாக்குவார், நம்மளை இந்த மாதிரி நேராக்குவார். வாழ்க்கையில் நேராக நீ நிற்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நீங்கள் கர்த்தரிடத்துல வாங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த நாளில் இப்படி தான் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் வாங்க, நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போது நான் ஒரு காலத்தில் நான் செய்யாத பாவம் இல்லை, நான் செய்யாத காரியம் இல்லை, எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தேன், ஆனால் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் பட்ட சாரத்தில் ஃபாரின் சரக்கு குடிச்சேன்னு சொன்னேனே, அதில் ஒரே ஒரு காரியம், என்னோட கூட என் நண்பன் முத்துக்குமார் எஸ்ஐயா இருக்கார சொன்னேன். அவருடைய கிராமம் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே ஸ்பெஷல் சரக்கு என்னென்னா சோவர் முட்டின்னு ஒரு சரக்கு என்னை சாப்பிட சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு இது புதுசாக இருக்குதுடான்னு. பரவாயில்ல சாப்பிடுன்னு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி நான் சாப்பிட்ட பொழுது இதனுடைய எஃபெக்ட் என்னென்னா, எங்கே செவுரு இருக்குதோ அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த தலையை எடுத்து அதில் முட்டிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி நின்றுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சரக்கு கூட நான் சாப்பிட்டேன். ஆனால் அதில் சந்தோஷம் இல்லைங்க. மது என்றால் என்ன அப்படின்னா, மானா மகிழ்ச்சி, தூணா துக்கம். இது மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துக்கத்தில் முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு வருத்தமாக இருக்கிறதா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, துக்கமாக இருக்குதா, நீங்கள் வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அந்த பாருங்கள், இந்த 2 கைகளிலும் 2 ஆணிகள், 2 கால்களிலும் 2 ஆணிகள் அந்த விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு
அந்த சந்து ஏற்பட்டது இல்லையா? இன்றைக்கி பார்த்தா எத்தனை பேர் பார்த்திங்கன்னா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன தோஷம்? நாகதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம். எல்லா தோஷத்தையும் கழிப்பதற்கு சாங்கியம் சம்பிரதாயம் தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி என்று சொல்கிறார். அப்போ இந்த சந்து எதனால் வந்தது என்றால், ஆணி அடித்தபோது சந்து வந்தது, அதனால் ரத்தம் வந்தது, அதனால் அந்த சந்து வந்தது, அந்த சந்தில் ரத்தம் வந்ததுனால் தோஷம்கெல்லாம் கழிந்தது. அப்போ தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை கழிப்பதற்காக தான் ரத்தம் சிந்தினார். உன்னுடைய பாவங்கள் போக்குவதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை நீ உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஏற்றுக்கொள். இதுவே இரட்சணை நாள், இதுவே அணுகிற நாள். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் எத்தனை உபத்திரவத்தில் எத்தனை பாடுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கி நான் சந்தோஷமாய் சமாதானமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷம் சமாதானத்திற்காக தானே உங்களுக்காக இந்த டிவியிலே நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காக யாரும் பணம் கொடுக்கல, யாரும் எங்களை வற்புறுத்தலை. நாங்கள் சுயமாக சொந்தமாக எங்களுக்கு கிடைத்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக, ஷேர் செய்வதற்காக தான் உங்களிடத்தில் நாங்கள் இதை செய்கிறோம். இது ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பாருங்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். கர்த்தர் உன்னிடத்தில் இன்றைக்கு ஆண்டவரே உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த டிவியில் இன்றைக்கி நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர்தான் இன்றைக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமே தவிர வேறு ஒருவராலையும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. வேறு ஒருவராலையும் பரலோகம் கொண்டு போக முடியாது. வேறு ஒருவராலையும் பரிசுத்தமாக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர் ஆகியால் நாம் பரிசுத்தராக இருக்கிறோம். ஏன் அவர் பரிசுத்தன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு தாயின் வயிற்றில் தகப்பன் இல்லாமல் அவர் பரிசுத்த ஆவினால் கருத்தரித்ததினால் சிங்கிள் பிளட்டு ஒரே ஒரு இரத்தத்தினால் அவர் ஏற்படுத்தினால் அவருடைய இரத்தம்தான் பரிசுத்தமான இரத்தம். அந்த இரத்தமே நம்மளை சுத்திகரிக்கும், அந்த இரத்தமே நம்மளை பரிசுத்தமாக்கும், அந்த இரத்தமே நம்மளை உருவாக்கும் என்று தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் விடுவிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வியாதியில் இருக்கலாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு சின்ன பையனை கூட அவர் உயிரோடு எழுப்புறதை நம்ம பார்க்குறோம். நாய்னூறு என்ற ஊரில் சின்ன பையன் மரித்துட்டான். அந்த அம்மா அழறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து மனதுருகி தெய்வம் ஒன்று தான், இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார். பாடையை தான் தொட்டார், பையனை கூட தொடல. தொட்ட உடனே அந்த பையன் எழுந்து பேச ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய மிராக்கிள்! இன்றைக்கு மந்திரவாதனால அதை செய்ய முடியுமா? இல்லை வேறு நம்ம டாக்டர்களால் அது மாதிரி செய்ய முடியுமா? விஞ்ஞானிகளால் அது மாதிரி செய்ய முடியுமா? மரித்து தான் எத்த அடக்கம் பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற கடவுள் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நீ ஜபித்தால் கடவுள் அற்புதங்களை செய்கிறார். லாசர் என்று ஒரு மனிதன் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. இவர் வெளியே போயிருக்கிறார். வந்த உடனே அழுகிறாங்க, சொல்கிறாங்க. அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். எதனாலன்னா, நம்ம அற்புதம் செய்வோன்னு தெரியாத இவங்க அழுதுங்கிறாங்களே அப்படின்னு அவரும் கண்ணீர் விட்டார். அப்போது பாருங்கள், அவர் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு அவர் கூப்பிட்டார். அவர் கூப்பிட்ட பொழுது அவர் எழுந்து வந்தார் என்பது உண்மை. இன்றைக்கி அப்படி ஒரு டெமோ பண்ணிட்டு தான் அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பது பெரிய காரியம். ஒரு உலகத்தில் இந்த கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்ற ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இறந்தார்கள், எத்தனையோ சாமியார்கள் இறந்தார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் இறந்தார்கள், பெரிய பெரிய மகான்கள்லாம் புத்த மதத்திலிருந்து இறந்தார்கள், பௌத்த மதத்திலிருந்து இறந்தார்கள். எல்லா மதத்திலிருந்தும் மரித்தவர்கள் ஏராளம். கோடிக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான கல்லறைகள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்குமானால் அது ஜீசஸ். அந்த கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது, இன்றைக்கும் திறந்திருக்கிறது. இப்பொழுதும் அதை டூரிஸ்ட்டு அது போய் சுற்றுலா போகும்பொழுது இங்கே தான் இயேசு கிறிஸ்து கலைத்து வைத்திருந்தார்கள், அவர் காணாத போய் விட்டார் என்று சொல்லி இன்னும் பார்க்கிறார்கள். காரணம்,
அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த மரணத்தை ஜெயித்தெழுந்தார். அதனால் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டினா மரணம் என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். மரித்தாலும் அடுத்தது நீ பிழைச்சிட்டுனா அதுக்கப்புறம் மரணம் என்பதே இல்லை. வாழ்க்கையில் நீ எத்தனை வருஷங்களானாலும் கடவுள் கூடவே இருக்கலாம். 1000 வருஷம் அரசாட்சி ஆளும் பொழுதும் 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மரணம் என்று இல்லை, பசி இல்லை, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே பரலோகத்தில் எல்லாமே அங்கே குடியும் புசிப்பும் அங்கே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அந்த இடத்துல நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரே காரியம் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொந்த இரட்சகராக, பிறகு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நீ செய்துவிட்டால் நீ அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக, சுதந்திரிக்க பிள்ளையாக மாறுவீர்கள் என்று உங்களுக்கு நான் மெய்யாகவே சொல்கிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துவதிலே நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், அப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கி நீ ஏற்றுக்கொள்வினா நாளைக்கு நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். இன்றைக்கி நீ காத்திருந்தா நாளைக்கு நான் உனக்கு மத்தியில் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப 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 அருமையான காரியங்கள். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கி எதெல்லாம் விஞ்ஞானம் தோற்று போனது, ஆன்மீகவாதிகள் தோற்று போனார்கள், இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள் யாராலும் செய்ய முடியல. ஒன்று அவருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற எங்களைப் போல ஒரு பரிசுத்தவான்கள் செய்ய முடிகிறத தவிர, எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி செய்ய முடிகிறத தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. நான் நிறைய சாட்சிகளை சொல்ல எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய மனைவி கை கால் விழுந்து போய்விட்டு அவர்கள் கடைசியாக மரண தருவாயில் இருக்கும் பொழுது, கடைசியாக ஒரு நோட்டு ஒரு பேப்பரு அங்கே இருக்கும் அந்த வார்டில், அவங்க எழுதி காட்டுவாங்க. ஜாய்ஸை பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய மகளை எடுத்துமே காட்டுவேன், பென்னியை பார்க்கணுன்னா பையனை கொண்டு போய் காட்டுவேன். இப்படி என்ன எழுதுகிறார்களோ அப்படி நான் கொண்டு போய் அவங்கள காட்டுவேன். அப்படி இருந்தால் அவங்க இன்றைக்கி பாடுறாங்க, ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறாங்க என்பது பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தண்டான்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் போய் ஜெபித்த பிறகு ஒரு பையன் 10 வருஷங்களாய் கை கால் விழுந்து போன பையன் நடக்க ஆரம்பித்தான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அங்கே 9:30 மணிக்கெல்லாம் கடைசி பஸ்ஸு, 9 மணிக்கெல்லாம் நீங்கள் செய்தியை முடிச்சுட்டு ரெடி ஆகிடுங்க போகலான்னு சொன்னாங்க. 9 மணிக்கெல்லாம் செய்தி முடிஞ்சுது. எல்லோருக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். மற்றவங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. 9 ரெடியாக ஒரு நேரத்தில் கடைசியாக ஒரு பையனை கொண்டு வந்தாங்க. அவனுக்காக ஜெபிக்கலாம் என்று ஜெபித்த பொழுது அப்போ ஆவியானவர் சொன்னார், இந்த பையனுக்கு இன்றைக்கி விடுதலைன்னு சொன்னார், இந்த மகனுக்கு இன்றைக்கி விடுதலைன்னு சொன்னார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பையனை ஜெபித்து அவனை லைட்டாக அப்படி தள்ள ஆரம்பித்தோம். வா நடன்னு. அவன் அங்கே ஸ்டன்னா நிற்கிறான். எப்பா நீ விசுவாசித்தா தான் அந்த தேவனுடைய மகிமை காண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவனுக்கு சொன்னோம், ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து கேட்குறாரு, கண்ணு தெரியணுன்னா என்ன விசுவாசிக்கிறாயா? ஆம்னு சொன்ன உடனே கண்ணு தெரியுது தம்பி. அப்போ நீ விசுவாசத்தோடு வந்துன்னா அப்போது உனக்கு அப்போது ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும், நான் இல்லை. எனக்கு இதெல்லாம் அற்புதம் செய்யறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. கடவுள் உனக்கு அற்புதம் செய்யணுன்னா நீ தான் என்ன பண்ணணும், கடவுளை முழுமையாக நம்பணும். நம்பிட்டுன்னா நீ நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நடக்க ஆரம்பித்தான். அதை பார்க்க ஆரம்பித்த ஜனங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இவன் நடந்ததை பார்த்தா அத்தனை பேர் நிற்கிறான். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துக்கு விரோதமாய் தடி எடுத்துகிட்டு வந்தாங்களோ, அடித்தாங்களோ, பேண்டை உடைச்சாங்களோ, சபையை கொளுத்தினார்களோ அத்தனை பேருமே அங்கே நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இஸ்லாமியிலிருந்து அநேக பேர் பர்தாவோடு அந்த போர்வையோடு வந்து நிற்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல நடந்த சம்பவம் அப்படி நடந்ததுனால அநேகர் ஜெபித்து கொண்டார்கள், அநேகர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஒரு முறை SRM காலேஜில் என்னுடைய தம்பி ஆமோஸ் பால் அவருடைய குழந்தை சேர்த்துருந்தாங்க, உடம்பு சரியில்லைன்னு. சேர்த்துருந்தப்போ நானும் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கார் விசுவாசமும் அங்கே போயிருந்தோம், எல்லாமே அங்கே போயிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய தம்பி ஒய்ஃப், மாமா பையன் நம்மளை விட்டு போயிட்டான் என்று அழுதார்கள். இல்லைம்மா போகல, நீங்கள் அழுகாதீங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடையலை,
கர்த்தர் நம் பிள்ளையை கூட்டு போல, நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐசி வார்டில் அப்படின்னு சொல்லி போனேன். அப்பொழுது என்னுடைய தம்பி கூட ரொம்ப மனமுடைந்து அப்படியே பிரண்டு அழுது கொண்டு இருக்கிற வேளையில் அங்கே நான் போய் பார்க்கும் பொழுது எல்லா மிஷின்களும் நின்று விட்டது. அங்கே அந்த டக்குன்னு ஓடுற அந்த மிஷின் எல்லாம் நின்று போய்விட்டது. அங்கே சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க, முடியாது என்று டாக்டர்கள் முத்திட்டார்கள். அப்பொழுது நான் எங்கள் மச்சாங்கிட்ட சொன்னேன், கடைசியாக நாம் ஒரு கடவுளிடத்தில் வேண்டுதல் பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பகுதியை என்ன பண்ணுங்கள், பிடித்து கொண்டு ஜெபிங்கள், நான் கை பகுதியை பிடித்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கை பகுதியை பிடித்து கொண்டு, கடவுளே இந்த மகனுக்கு மறுவாழ்வு கொடுங்க, இந்த மகன் எழுந்துக்கணும் ஆண்டவரே என்று ஜெபித்தேன். எனக்கு பின்னாடி இருந்த ஒரு 4-5 டாக்டர்கள்லாம் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏதோ இவர்கள் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணுகிறார்கள் என்று நினைத்தார்களோ தெரியாது. ஆனால் நாங்கள் இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் சில சவுண்டு எனக்கு கேட்சி, டிக் 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 டிக்னு. மறுபடியும் அந்த மிஷின்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த மகனுக்கு மூச்சு ஓட ஆரம்பிச்சுது. மறுபடியும் அந்த பிள்ளைக்கு அந்த காரியங்களெல்லாம் கண் திறக்க ஆரம்பித்தான். அந்த டாக்டர்கள் சொன்னார்கள், ஏதோ ஒரு பெரிய சக்தி தான் அந்த பிள்ளைக்கு ஒரு உயிர் மீட்பை கொடுத்தது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தாகூர் காலேஜில் இன்றைக்கி ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறான். எதுக்காக சொல்கிறோன்னா, மரித்திட்டாங்கன்னு சொன்னதும் டாக்டர் தான், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறதும் டாக்டர் தான். இதுக்கு மேலே இருக்கிற அந்த பரம வைத்தியர் தான். அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு உயிரை அவருக்கு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கொடுக்குறாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார். அன்னைக்கு ஏசாயா சொல்லும் போது எசேக்கியேல் அன்னைக்கு மறிக்க போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் ஒரே அலறார், செவுத்தில் போய் தலையை முட்டி அலறார், கடவுளே நான் என்ன செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி அழுகிறார். ஏன் என்னை இவ்வளவு சீக்கிரம் என்னை அடைத்து கொண்டு போகிறீங்கன்னு. அப்பொழுது தான் சொல்லுகிறார், அதே ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், மறுபடியும் போய் சொல், அவருக்கு 15 வருஷங்களை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன், கூட்டி கொடுத்துருக்கிறேன், போய் சொல் என்று சொன்னார். அதுபோல் கடவுள் உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறவர், உயிரை மீண்டுமாய் நமக்கு உதவி செய்கிறவர். அந்த உதவி செய்கிற கடவுள் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஒருவேளை டாக்டர்கள் சர்டிஃபிகேட் பண்ணிருக்கலாம், நீ இது வரைக்கும் தான் வாழ முடியும்னு. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற டாக்டர் இருக்கிறாரே, அவர் உன்னை என்ன பண்ணுவாராம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அது உன்னை என்ன பண்ணார், வாழ வைப்பார். அதனால் இந்த நாளில் அவர் வாழ வைக்கிற கடவுள், இந்த கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் கை கால் மரித்து போகிறதாலோ இல்லை கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், எது ஃபெயிலியராக இருக்கிறதோ, எது வேலை செய்யலையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் வேலை செய்ய வைப்பார். நான் கிண்டியில் ஒரு மகளுக்காக நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த இருதயத்தில் ஓட்டை இருந்தது. ஆனால் ஜெபித்து பிறகு அந்த ஓட்டை அடைந்ததாக அவர்கள் தகவல் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் செங்கம் என்ற கிராமத்தில் ஒரு அம்மாவுக்கு இருதயத்தில் ஓட்டை இருந்தது, ஹோல்ஸு. ஆனால் அவங்களுக்காக ஜெபித்த பொழுது அவங்க 2வது நாள் மீட்டிங்கில், அவங்க முதல் நாள் மீட்டிங்கில் ஜெபம் பண்ணோம், 2வது நாள் மீட்டிங்கில் அவங்க சாட்சி சொன்னாங்க, எனக்கு இப்பொழுது அந்த செஸ்ட் பெயின் இல்லை, மாரில் அந்த வலிக்கிறதே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை உண்டாக்குவதும் மற்ற நம்ம சரீரத்தில் அதிசயங்களை செய்வதும் எந்த டாக்டராலும் முடியாது. பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவர் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் தான் உங்களுடைய அற்புதங்களை செய்கிறவர். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அந்த அற்புதத்தின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நம்ம கேட்ட சத்தியத்தின்படி, சாட்சியின்படி நீங்கள் வாழுங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். முதலாவது உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். முதலாவது உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூட சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
வேறு எங்கும் கிடைக்காது. இங்கே தான் நிம்மதி. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இனி காலம் செல்லாது. அதனால் இந்த காலத்தை நீ பயன்படுத்திக்கொள். கடைசி நாளில் கர்த்தர் உன்னோடு கூட இடைபெறுவார். கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார், அவர் தான் ஜீவிக்கிறார். அதனால் நீங்கள் அந்த பரலோகம் மோட்சத்துக்கு போகணும் என்றால் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலிருந்து நான் சொல்லி உங்களிடத்தில் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை, உங்களை பார்க்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின்படி ஒரு ஜெப கோபுரம், அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜெப வீட்டை கட்டி எழுப்பலாம். வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7677599029. வாருங்கள், நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.